ஜெபம் பண்ண கடவோம். நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவன் தாமே எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக. விசேஷமாக அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்து இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கீதம் 27 பாமாலை 15 பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். கீதம் 27 பாமாலை 15 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும்
எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் ஒரு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணீரள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அதாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளின் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேருவதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்துக்கு நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிக்கு விரோதமாகவும் பாவம் செய்தலும் அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உம்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள் பணியில் இவ்வுலகில் மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவம் எங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுடைய உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த வசனத்தை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் செவரென்றிருந்தால் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியவன் அடைம்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழர்கள் மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரி குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக.
ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாள் பின்வரும் 7ஆம் ஞாயிற்குரிய சுருக ஜெபம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, குடும்ப வாழ்வை ஏற்படுத்தி அதனை ஆசீர்வதித்து வருபவரே, அன்பு மற்றும் நட்பின் பிணைப்பில் நாங்கள் ஆணும் பெண்ணும் இணைக்கப்படும் குடும்ப வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கணவனும் மனைவுமாக ஒருவரோடு ஒருவர் மரியாதையுடனும் நல் ஒழுக்கத்துடனும் அன்புடனும் நல் உறவுகளுடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னிட்டு மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். இப்பொழுது நிருப வாக்கியம் வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்றார் என்பது.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கு, மகிமையே உண்டாவதாக. வானத்தையும் பூமியையோ ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 544 பாடுவோம். தெய்வன்புதான் மாயினிமை. கீதம் 544 பாமாலை 362 பாடுவோம்.
பாக்கியமாம் என் மோட்ச பாக்கியமாம் உன் திவ்ய சத்தம் கேட்பது எனக்கு இன்பம் களிப்பு என் மோட்ச கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆராதனையின் மென்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட சாது ஐயா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை ஊழியங்களை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்கள் ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக தினமும் மறவாமல் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் மனம் வந்து தாங்க முன்வர அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. விசேஷமாக ஆலயத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வயோதிபர் என்பதற்கு அருமையான பெற்றோர்கள், ஆலயங்கள் இல்லாத கிராமத்தில் வசிக்கின்ற குடும்பத்தினர், இப்படிப்பட்ட அநேக மக்களுக்கு இந்த ஆராதனை வேளை மிகவும் பிரயோஜனமாக இருப்பது என்று நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே நீங்கள் செய்கிற உதவிகள் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. அது பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை நமக்கு தாங்க முன்வந்திருக்கின்ற நாசரேத்தை பூர்வமாக கொண்ட அயல்நாட்டில் வசிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய ஊழியங்கள் அதிகமாக நேசிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர், கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணித்த இந்த குடும்பத்தினருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அயல்நாடுகளில் இருக்கின்ற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் தாமே அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய் என்ற வார்த்தையின்படி சந்ததி கண்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக சங்கீதங்கள் புஸ்தகம் 147 சங்கீதம் 13, 14 ஆகிய வசனங்களில் வேதம் சொல்லுகிறபடியே, அவர் உன் வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் இந்த அருமையான பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதம், எல்லைகள் எங்கும் சமாதானம், கற்பத்தின் கண்ணில் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் தாமே அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இதற்காக பல வகையில் ஜெபிக்கின்ற மனம் வந்து தாங்குகின்ற உங்களுடைய எல்லாருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்களுடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒவ்வொருவரோடு கூட பேசும். நாங்கள் இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்தி உங்களுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளவும் கிருபை தாரும். தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நம் சுவிசேஷ வாக்கியமாய் வாசிக்கிட்ட வேத பகுதியாகிய
பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் முன்பாக தம்முடைய சீஷர்களோடு கூட பேசுகின்ற சில வார்த்தைகளிலே இதுவும் ஒன்று. ராபோஜன பந்தி நிறைவு பெற்ற பிறகு அவர் ஏராளமான காரியத்தை தம்முடைய சீஷர்களோடு கூட பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இங்கு நாம் பார்க்கிறோம், ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகின்றார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஏன் செய்வாராம்? குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். பிதா மகிமைப்படும்படியாக எந்த ஒரு காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டால் கூட அவர் உடனே தருவாராம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால பிதாவுடைய நாமம் என்ன செய்யுதுன்னா மகிமைப்படுகிறது. நீங்கள் இதுவரை என்கிட்ட ஒன்றும் கேட்கல, என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு என்ன செய்வேன்னா பதில் செய்வேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கடந்த வாரத்திலும் கூட உங்களோடு கூட இது ஜெபத்தை பற்றி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நாம் எப்படி ஜெபிக்கணும், நம்முடைய பாவங்களுக்காக மனசாவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த வேத வசனங்களை தியானம் செய்து இந்த வேத வசனத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக நம்முடைய இருதயத்திற்குள் அந்த வேத வசனத்தை நாம் வைத்து கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கை மிகுந்த பயபக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய பயபக்தி நிமித்தம் அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது மிகுந்த பயபக்தியோடு கூட வர வேண்டும், ஏனோ தானோ என்று வரக்கூடாது என்பதாக உங்களோடு கூட இந்த வேத வசனங்களை பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு நாம் எதற்காகலாம் ஜெபிக்கணும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து செய்த ஒரு ஜெபம், பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து செய்த ஜெபங்களில் சில ஜெபங்கள் ரொம்ப விசேஷமான ஒரு ஜெபங்கள். புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் கிட்டத்தட்ட 25க்கு அதிகமான ஜெபங்களை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறாராம். மொத்த வேதாகமத்தில் 650 ஜெபங்கள் இங்கு எழுதப்பட்டிருக்கிறதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 450 ஜெபங்களுக்கு பதில் கிடைத்திருக்கிறது. சில ஜெபங்களுக்கு பதில் என்ன செய்யலைன்னா கிடைக்கல. சில ஜெபங்களுக்கு ரொம்ப அமைதியாகவே ஆண்டவர் நிச்சயித்திருக்கிறார்னா இருந்திருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் செய்த ஜெபம் அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே போல் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த கர்த்தருடைய ஜெபம், பரமண்டலங்கள் இருக்கிற ஜெபம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஜெபம். இப்பொழுது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து செய்த ஒரு ஜெபம் இங்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பிரதான ஆசாரியன் செய்த ஜெபம். அதாவது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு பிரதான ஆசாரியராக இருந்து ஜெபிக்கிற ஒரு சிறந்த ஒரு ஜெபத்தை குறித்து இங்கு பார்க்கிறோம். இதில் அநேக காரியங்கள் சொல்லியிருந்தாலும் கூட இதில் நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கு வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 17ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த இந்த ஜெபத்தில் ஏராளமான காரியங்களுக்கு ஜெபித்திருக்கிறார். அதில் ஒன்று என்ன அவர் சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். தம்முடைய சீஷர்களுக்காக அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆண்டவரே, பிதாவே, நீர் எனக்கு தந்த சீஷர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன்.
அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஏராளமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறது, அநேக வகையான தீமைகள் வருகிறது. ஆகவே இந்த தீமையிலிருந்து அவர்கள் தீமையினால் கஷ்டப்படாதபடிக்கு அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கவில்லை. அதற்கப்புறமாக இந்த தீமைகளிலிருந்து இவர்களை காத்துக்கொள்ளும் என்பதாக அவர் ஜெபிக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பல வகையான போராட்டங்கள், பல வகையான பிரச்சனைகள் வரலாம். பல தீங்குகளை பிசாசானவன் என்ன செய்தான் கொண்டு வருகிறான். எப்படி ஆயிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் நாசமாக்கி விட வேண்டும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி பல வகையிலே நமக்கு பல வகையான தீமைகளை கொண்டு வருகிறதாக நாம் பார்க்கிறோம். இங்கு வசனத்தை பார்க்கும் பொழுது சீசர்கள் இன்னும் தீங்குகளுக்கெல்லாம் அவர்கள் அணுகாத, இன்னும் அவங்க தீங்கான காரியத்திற்கு செல்லவில்லை. இப்படி ஊழியத்தின் பாதையில் பார்க்கிறோம், அநேக பாடுகள், உபத்திரவங்கள் இதற்கு அப்புறமாக தான் என்ன செய்தாங்கன்னா படுகிறாங்க. பார்த்துக்கிடுங்க, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் அவர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த இந்த சீசர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்கள் இந்த உலகத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளண்டா, அதற்கு பதில் அவர்களுக்கு வருகிற தீமையிலிருந்து நீங்கள் அவர்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஆண்டவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து அவங்க கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீசர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறான், எங்களுக்கு கற்றுத்தாருன்னு சொன்ன உடனே இங்கே நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்தில் 2, 3, 4 ஆகிய வசனங்களிலே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த கர்த்தருடைய ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நம்ம எல்லாருக்கும் இந்த ஜெபம் தெரியும். பார்த்துக்கிடுங்க, அதில் 4ஆம் வசனத்தை பாருங்க, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற ஒரு ஜெபத்தை பாருங்க. இந்த ஜெபத்தின் முடிவில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும், நாங்கள் சோதனைக்குட்பட்டு விடாதபடிக்கு, சில சோதனைகள் சில போராட்டங்கள் வரும் பொழுது அதை விழுந்து விடாதபடிக்கு இந்த தீங்கிலிருந்து எங்களை காத்துக்கொள் என்பதாக ஒரு ஜெபங்களிலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். நம்முடைய அனுதின வாழ்விலே எத்தனையோ வகையான போராட்டங்கள், சோதனைகள் ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். எப்படி ஆயிலும் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய கண்ணியிலிருந்து, அவனுடைய மாய வலையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய பாதுகாப்பு வேணும். ஆகவே தான் இந்த ஜெபத்தை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஆராதனையில் ஏறெடுக்கின்றோம். நம்முடைய சபைகளிலே எந்த ஒரு ஆராதனை நடைபெற்றாலும் கூட இந்த ஜெபத்தை நம்ம ஒரு நாளும் நம்ம என்ன சொல்லாமல் இருக்கிறதே கிடையாது. நம்முடைய திருச்சபையில் இந்த ஜெபத்தை எல்லா ஆராதனையிலும் பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம். நிறைய பேர் இதை என்ன செய்துட்டாங்கன்னா மறந்து போனாங்க. நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் கூட இந்த ஜெபத்தை நீங்கள் அபியாசப்படுத்தலாம். சில வேளைகளில் ஜெபிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலைங்களுக்கு வரலாம். அவ்வளோ போராட்டம், பிரச்சனை. என்ன ஆண்டவரை ஜெபிக்க நீங்கள் இந்த ஜெபத்தை மாத்திரம் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணலாங்க, சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் இது உங்களுடைய சொந்த ஜெபம் கிடையாது, ஏதோ ஒரு மனிதன் எழுதி கொடுத்த ஜெபமும் கிடையாது. நமது இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் எழுதி கொடுத்த, கற்றுக் கொடுத்த ஜெபங்க. அப்போ அதில் எவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கும், எவ்வளோ ஒரு வல்லம் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதில் உள்ள வசனங்கள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு சிறந்த ஒரு ஜெபத்தை ஒரு 3 வசனங்களுக்குள்ளாக நமக்கு சொல்லி கொடுத்து விட்டார். நீங்கள் பஸ்ஸில் போகும் பொழுது, வரும் பொழுது, ட்ராவல் பண்ணும் பொழுது, நீங்கள் எங்கேயாவது செல்லும் பொழுது, தனிமையாக இருக்கும் பொழுது கூட நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும் மனதுக்குள்ளாகவே நீங்கள் என்ன செய்யலாம்னா இது ஜெபத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். திருப்பி திருப்பி அந்த ஜெபத்தில் ஒரு பெரிய வல்லமை இருக்குங்க, ஒரு பெரிய மகிமை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லாரு, ஆண்டவரே என் ஜனங்களை தீமையிலிருந்து நீர் காத்துக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியங்க, ஆண்டவரே தீங்கு எங்களை அணுகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவர் சொல்லி நம்ம அதிகமாக ஜெபிக்கணுங்க. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது
இங்கே அந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் சரித்திர சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். நினிவே பட்டது ஜனங்கள் பாவம் செய்தார்கள். அவருடைய அக்கிரமங்கள்லாம் தேவ சமுத்திரம் வந்து எட்டியது. கர்த்தர் யோனாவை அனுப்பினார். அவனுடைய ஆரம்ப காலத்திலே அவன் தர்ஷீஷுக்கு போகிற கப்பலில் ஏறி சென்றான். முடிவிலே கர்த்தர் அவனை நினிவேக்கு கொண்டு வந்ததாக வேதத்தில் பார்க்கிறோம். இவன் வந்து பிரசங்கம் பண்ணுகிறான். 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மகா நகரமாகிய நினிவேக்கு போய் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். என்ன பிரசங்கம் பண்ணுகிறான்? இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று இங்கே 4ஆம் வசனம் சொல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். இன்னும் 40 நாட்கள் தான் இருக்கிறது, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இந்த நினிவே பட்டணத்திற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு பெரிய அழிவு காத்திருக்கிறது, கண்கள் முன்பாக இருக்கிறது. ஒன்லி 40 days more, 40 நாட்கள் தாங்க இருக்குது. 41ஆவது நாள் இது அழிக்கப்பட்டு போகும். நோவா தன்னை சுற்றில் இருக்கிற ஜனங்களுக்கு 120 ஆண்டுகள் வரை பிரசங்கம் பண்ணானா. ஆண்டவருடைய கோபம் நம்முடைய மக்கள் மீது இருக்கிறது. எல்லாரும் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி பார்த்தான். ஒருத்தவங்க கூட மனம் திரும்பலை. அவன் மனைவி அவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் என்ன செய்தாங்கன்னா அந்த பேழைக்குள் பிரவேசித்தார். அவருடைய மருமக்கள் மாரோடு கூட பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 8 பேர் மாத்திரம்தான் காக்கப்பட்டாங்க. இப்போ இந்த தேசத்திற்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இது அழிக்கப்பட்டு போகும், கவிழ்க்கப்பட்டு போகும் 40 நாட்களுக்குள்ளாக. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த 5ஆம் வசனத்தை பாருங்க. நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். அதற்கு அடுத்த வசனத்தில் நினிவேன் ராஜா கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அவன் சொல்கிறான் 9ஆம் வசனத்தில், யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். நினிவேனுடைய ராஜா சீரியர்கள் பயங்கரமானவங்க, பயங்கரமானவங்க. அவங்களுடைய வரலாற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கொடூரமானவர்களாக இருந்தார்கள். யுத்த கைதிகளை அவ்வளோ ஒரு சித்திரவதை பண்ணுவாங்க. இப்போ இவங்களே இப்படி மனம் திரும்பினாங்களா? அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவரை தேட ஆரம்பித்து விட்டார்கள். வசனம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்தில், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாபப்பட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த நினிவே பட்டது ஜனங்கள் ஆண்டவருக்கு நேராக திரும்புகிறார்கள். ஒரு பெரிய அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதாக வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் 1 யோவானுக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆகவே தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக பிசாசானவன் மலையின் உச்சிக்கு கொண்டு போனான். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 5, 6 ஆகிய வசனங்களிலே பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் போய் சொல்லுகிறான், இந்த உலகத்தினுடைய எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன். அப்போ இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து
அவனை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தான் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டதாக வேறு சொல்லப்பட்டிருக்கு. அவன் அப்படியே ஓடி போய்விட்டான். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வகையான தீங்குகளை பிசாசானவன் பொல்லாங்கன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஜெபந்தாங்க. நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேசத்தின் மக்கள் எல்லாருக்காகவும் நாம் அதிகமாக என்னச்சேன்னா ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம வேறு எதுக்காக ஜெபம் பண்ணணுமா? இவத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 36, 37, 38 ஆகிய வசனங்கள் வேதம் சொல்லுகிறது. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. எலியா ஜெபிக்கின்றான். தேவனுடைய வல்லமை இங்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வர வேண்டும். வானத்திலிருந்து இறங்கி வரும்படியாக, தேவ வல்லமை வெளிப்படும்படியாக எலியா ஜெபித்தான். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ வல்லமை, தேவ மகிமை வெளிப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுங்க. ஆண்டவரே, என் மூலமாக, ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தின் மூலமாக, எங்களுடைய பிள்ளைகள் மூலமாக, என்னுடைய திருச்சபை மூலமாக தேவ மகிமை வெளிப்பட வேண்டும், தேவ வல்லமை வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, ஜெபிக்கணுங்க. நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். நம் மூலமாக தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். நாம ஜெபிக்கணும். அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அவன் ஒரு பெரிய சேலஞ்ச் அவனுக்கு இருக்கிறது. பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமா நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக இந்த எலியா இருக்கின்றான். பாகால் தீர்க்கதரிசி 400 பேர் காலையிலிருந்து சாயங்காலம் வர கூப்பாடு போடுறாங்க. அந்த கன்றுக்குட்டி அந்த காளையை சந்தாக துண்டித்து அவனுடைய பலிபீடத்தில் வைத்து அக்கினினால் உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. தன்னுடைய சரீரத்தை அந்த கத்தியால் கிழித்து இரத்தத்தை சிந்தி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்தி பலி செலுத்த நேரத்தில் இந்த எலியா பலிபீடத்தை செப்பனிடுகின்றான். அங்கு விறகுகளை அடுக்கி வைக்கின்றான். ஒரு காளையை சந்தாக துண்டித்து வைக்கின்றான். அதோடு நிறுத்தி விடவில்லை. நல்ல ஒரு 4 குடம் தண்ணீர் அப்படியே ஊற்றுகிறான். அதை சுற்றில சின்ன ஒரு வாய்க்காலை போல வெட்டி கொள்ளுகிறான். மீண்டும் ஊற்றுகிறார். 12 குடம் தண்ணி அதில் ஊற்றப்படுகிறது. பலிகளெல்லாம் நன்றாய் நனைந்து விட்டது. சாதாரணமாக நல்லா காஞ்சிருந்தா கூட தீய வச்சா உடனே பிடிக்காது, டைம் எடுக்கும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் இந்த பலி முழுவதுமாக என்னச்சுன்னா நன்றாக நனைந்து விட்டது. 12 குடம் தண்ணீரை ஊற்றிருக்கிறான். தண்ணீர் வாய்க்காலை சுற்றில அப்படியே நிரம்பி இருக்கிறது. இப்போ பண்ணின ஜெபத்தை பாருங்க, இந்த 2 வசனத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் நல்லா சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸில் அந்த ஜெபம் முடிஞ்சிடும் பார்த்துக்கிடுங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பது தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டலும். நான் உமது ஊழியக்காரன் தான் என்றும் தேவரீர் மெய்யாகவே நீர் அனுப்பினர் என்று அறியும்படிக்கு என்னை கேட்டலும் சொல்லி ஜெபிக்கின்றான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கிட்டு பலி எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது என்பதாக வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அங்கு ஆர்ப்பரிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். தெய்வ வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை சுற்றிலும் உள்ள ஜனங்கள்
கர்த்தரை அறியாத மக்கள் கூட கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னா அறிக்கை செய்வாங்க. ஏங்க தேவ வல்லமை வெளிப்படணும்? நம்முடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல, நாம பெரிய நல்ல ஒரு ஆள் அப்படி சொல்வதற்காக அல்லங்க. எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்காக கர்த்தருடைய வல்லமை நம்ம மூலம் வெளிப்படணும். ஏராளமான ஜனங்கள் கர்த்தரே இயேசுவே தெய்வம் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த ஒரு இன்டென்ஷன் நமக்கு இருக்கணும், இந்த ஒரு நோக்கம் நமக்கு இருக்கணுங்க. அதோடு கூட செயல்படும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். சீனா தேசத்திலே ஒரு அருமையான ஒரு மிஷினரி ஷெங்மோ என்று சொல்லப்பட்ட ஒரு ஊழியக்காரர், அவரும் அவருடைய குழுவினரும் ஒவ்வொரு கிராமமாக சென்று ஊழியம் செய்தார்கள். ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே அவருடைய தெய்வங்களுக்கு பலிபீடம் கட்டி பெரிய விழா எடுத்து கொண்டு இருந்தாங்க. ஊரே பயங்கரமான ஒரு ஆர்ப்பரிப்போடு காணப்பட்டது. அவருடைய சொந்த தெய்வத்திற்கு அவர்கள் பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறுவடை முடிந்த பிறகு இந்த பண்டிகை கொண்டாடுவாங்க. நம்ம பகுதியில் தோத்திர பண்டிகை கொண்டாடுற மாதிரி, அறுப்பின் பண்டிகை கொண்டாடுகிற மாதிரி அவங்க தெய்வத்தை கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்டிகையை கொண்டாடி முடித்த உடனே அவர் தெய்வத்திடம் வேண்டுதல் வைப்பார்களாம், மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி. உடனே மழை பெய்யுமா, இது அவருடைய நம்பிக்கை. மழை பெய்யுமா பெய்யாதா அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் அந்த பண்டிகை கொண்டாடுவாங்க. இந்த மிஷினரி போய் ஊழியம் செய்ய சென்றிருக்கிறார். அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே நீங்கள் ஊரை விட்டு காலி பண்ணுங்க, இல்லைன்னா நடப்பது வேறு என்று சொல்லி மிரட்டி விட்டார்கள். இவன் என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே தெரியல. ஊர் தலைவர்களை பார்த்தாங்க, எவ்வளோ பெரிய பண்டிகை கொண்டாடுறீங்களே, எதற்காக நீங்கள் கொண்டாடுறீங்க? அவர் சொன்னார், நீ அந்நிய தெய்வத்தை கொண்டு வந்திருக்கிற, கொண்டு வந்த தெய்வத்துக்கு பிடிக்காது. எங்கள் தெய்வம் நாங்கள் இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடினா எங்களுக்கு மழை பெய்யும், அதனால தான் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அந்த ஊர் தலைவர் சொன்னாராம். அப்போ அவர் சொன்னார், ஐயா, நீங்கள் உங்கள் தெய்வத்துக்கு நல்ல பண்டிகை கொண்டாடுங்க, நல்ல வேண்டுதல் பண்ணுங்க. அந்த தெய்வம் உங்களுடைய வேண்டுதலை கேட்டு மழையை கொடுக்கும் என்று சொன்னால் நாங்கள் நீங்கள் சொன்ன தெய்வத்தை நம்புகிறோம். இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய, நானும் என்னுடைய சகோதரர் சேர்ந்து எங்கள் ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் நாங்கள் வேண்டுதல் செய்வோம், அவர் எங்களுக்கு மழையை கொடுப்பார், அப்போ நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார். அவர் சொன்னார், நான் நம்புவோம், நீ வேணா செய்து பாரு அப்படின்னு சொன்னார். முதல்ல உங்கள் டேன் நீங்கள் செய்யுங்க. பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க, சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணாங்க, வேண்டுதல் செய்தாங்க, காத்திருந்தாங்க, மழை பெய்யவே இல்லை. மறுநாள் இவர்கள் சொன்னார்கள், ஊர் தலைவரை பார்த்து மற்றவர்களை பார்த்து, வாருங்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபித்து முடித்தவுடன் மழை பெய்யும். ஆண்டவருடைய சமூகத்திலே அதுக்கு முந்தைய நாள் இரவெல்லாம் அதிகமாய் காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. இப்போ எல்லாரும் வரவழைத்து இந்த அருமையான ஊழியக்காரர் ஷெங்மோ மற்றும் உடன் ஊழியக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஒரு பெரிய மழை ஒன்று பெய்தது. நல்ல மழை நிமித்தமாக அந்த பகுதியிலுடைய ஏரிகளெல்லாம் நனம ஆரம்பித்து விட்டது. பெரிய சந்தோஷம். அது ஒரு பெரிய ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்தில் உள்ள எல்லைகள் மாத்திரம்தான் மழைங்க, அதை தாண்டி ஒரு பகுதியில் கூட மழை நினைச்சல இல்லை. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, ஆண்டவரே இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களாம். இது நான் ஒரு புத்தகத்தில் படித்தது, ஒரு ஆர்டிக்கிளை வாசிக்கும் பொழுது தெரிந்து கொண்டேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். தேவ மகிமை, தேவ வல்லமை வெளிப்படுவதற்கு அதிகமாக ஜெபிக்கணும். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்ம எதற்கு ஜெபிக்க வேண்டும்? இங்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும்
நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றான், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும், சொந்த ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இயேசுவை மேசியா என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் சொந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படும் என்பதற்காக நானே சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. ரோமர்கள் நிருபத்தில், மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்து விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேன். அந்த அளவிற்கு அவருக்கு வேதனைங்க, தன்னுடைய சொந்த ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகவே தன் 1 தீமோத்தேயு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எதற்கு? 4ஆம் வசனத்தை பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும். இன்றைக்கு ஜெபிப்பதற்கு ஆட்கள் குறைவு. விண்ணப்பம் செய்கிறவன் இல்லை என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஓடி ஓடி செய்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற மக்கள் மிக மிக குறைவு. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம ஜெபிக்க அழைக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஜெபத்தின் மூலமாகத்தான் பெரிய பெரிய அற்புதங்களெல்லாம் நடந்திருக்குதுங்க. ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் அந்த வேதத்தில் ஜெபத்தின் மூலமாக நடந்திருக்கு. எசேக்கியா ராஜா மரணத்துக்கு சமீபமாக இருந்தான். அவன் சுவர்புறமாக கூப்பிட்டு திரும்பி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறான், கதறுகிறான். ஆண்டவர், நான் எவ்வளவு உண்மை உத்தமமை தேடினேன், எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு வேதனை உள்ள ஒரு காரியமா அவனை கதறுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசி முற்றத்திற்கு போகும் முன்பாகவே பதில் கிடைச்சது. பார்த்துக்கிடுங்க. எலியா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணுறான், 3 ஆண்டுகள் மழை பெய்யவில்லை, வானம் திறக்கப்பட்டது, மழை பெய்தது. எத்தனையோ அற்புதங்கள்ங்க, எத்தனையோ அதிசயங்கள் நடந்தது. ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெபந்தான். இன்றைக்கு நாம் ஜெபத்தை பற்றி அதிகமாக தெரிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதனால தான் தேவன் ரொம்ப வேதனைப்படுகிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மந்தை பெருகிறது போல நான் மனிதர்கள் நினைச்சவன்னா பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு செய்திருக்கிறார். ஜான் ஹைடு, ப்ரேயர் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிடுங்க. 1900 ஆண்டுகளிலே பஞ்சாப் பகுதியில் வந்து ஊழியம் செய்த ஒரு வெள்ளைக்கார ஒரு மிஷினரி. அவர் தேவ சமூகத்தில் அதிகமாய் பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுவாராம். ஆண்டவரை தினந்தோறும் ஒரு ஆத்மாவையாவது எனக்கு தாரும் ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணுவாராம். ஆண்டவர் தினமும் ஒரு ஆத்மாவை கொடுத்தாராம். பிறகு 1 வருஷம் கழித்து அவர் சொல்லி ஜெபம் பண்ணாராம், ஆண்டவர் தினமும் எனக்கு 2 ஆத்மாக்களை தாராம். டெய்லி 2 ஆத்மாக்களை கொடுத்தாராம். பிறகு ஜெபம் பண்ணார், ஆண்டவர் எனக்கு தினமும் 4 ஆத்மாவுக்களையா தரணும். ஆண்டவர் அதையும் கேட்டாராம். சில வேளைகளில் 8லிருந்து 10 மணி நேரம் அவர் தேவ சமூகத்தில் காத்து கிடப்பார் என்பதாக அவருடைய வாழ்க்கை சரித்திலே குறிக்கப்பட்டு இருக்கிறது. அது ஜெப ஆவி. டேவிட் பிரைனேட் சொல்கிறாங்க, அவர் பெரிய ஒரு ஜெப வீரர். அவருடைய இருதயமே என்னச்சுன்னா நகண்டு போயிட்டாங்க. மருத்துவர் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பெரிய ஒரு பாரம் அவருடைய இருதயத்தில் இருந்துச்சு, அதெல்லாம் நகண்டு விட்டது. என்ன பாரம்? ஆத்தும பாரம். என் தேச ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டோடைய விருப்பம் அதுதாங்க. பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் சொல்கிறான், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவ சித்தம் என்ன தெரியுமா? ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்.
அதற்கு நாம் என்ன செய்யணுமா? விண்ணப்பம் பண்ணணுங்க. நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக மாத்திரம் நாம் ஜெபித்து விட்டு போகிறதல்ல, பிறர் மீது கரிசனை உடையவர்களாக எல்லா ஜனங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு கூட நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறான ஒரு வாழ்க்கை நிமித்தமாக எரேமியா புலம்புகின்றான். 9ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும் எரேமியா தீர்க்கதரிசியிலே வேதமே அழகாக சொல்லுகிறது. 1ஆம் வசனத்தில், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். புலம்பல் தீர்க்கதரிசன புஸ்தகம் முழுவதுமாக ஒரே புலம்பல் தான். ஐயோ, என் ஜனமாகிய குமாரத்தி அழுகிறாளே, சிறைப்பட்டு போகிறாளே. இந்த எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்காக ஜெபிக்கணுங்க. அது நம்மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. ஊழியம் செய்கிறது மாத்திரமல்ல, ஜெபம். ஜெபம் இல்லாத ஒரு ஊழியம், ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது வாழ்க்கையே கிடையாது. ஜெபந்தான் ஒரு ஜெயம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனை கொண்டு வருகிறது. இங்கே வேதத்தில் பார்த்தோம், எதற்கு ஜெபிக்க வேண்டும்? தீமையிலிருந்து நம்மை ஆண்டவர் காத்துக்கொள்ளும்படியாக. இது மாத்திரமல்ல, நம் மூலமாக தேவ வல்லமை வெளிப்படணும். அதன் மூலமாக எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். கடைசியாக எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதற்காக ஜெபிக்கணும். நம்ம ஒவ்வொரு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவனுடைய உள்ள மகிழுங்க, அந்த உள்ள சந்தோஷப்படும். அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு வருகிற தீங்குகள், பொல்லாப்புகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபையில கர்த்தர் தாமே ஒவ்வொரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 278 பாடுவோம். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். கீதம் 278 பாடுவோம். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான்.
ஜெபம் பண்ண கடவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல ஆசீர்வாதமான இந்த ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் வரும்படியை கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று எங்களை கற்றுக் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தீமையிலிருந்து காக்கப்படும்படியாக, தேவ வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். அப்பா, நீங்கள் கற்றுக் கொடுத்த உங்களுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதை எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த, உங்களுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டு வர ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஒரு ஜெப ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி உமது பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தாவீதின் வம்சத்தார் மீது என் விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீங்களப்பா. இன்றைக்கு உமது பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உம்முடைய விண்ணப்பத்தின் ஆவி, ஜெப ஆவியை ஊற்றுவீராக. ஆண்டவர், எல்லா ஜெப தடைகளும் விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வாத தடைகள் விலகுவதாக. உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு குறைவு கூட இல்லாதபடிக்கு நிறைவான நன்மைகள் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற வளர்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன். என் குழந்தைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி கலங்குகிற ஆண்டவரே, பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு இந்த குழந்தைகளுக்கு எந்த தீங்கும் நேரிடாதபடிக்கு காத்துக்கொள்ளுவீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. பலவீனத்தோடு கூட கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக, வியாதியினால் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சில வியாதிகள் பயமுறுத்தி கொண்டிருக்கிற எனக்கு தீங்கு நேரிட்டு விடுமோ என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகள் உண்டு. இந்த பெரிய கலக்கத்திலிருந்து உமது பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. எல்லா தீமையிலிருந்து உமது பிள்ளைகளை காத்துக்கொள்ளுவீராக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி அவளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வயதான இருக்கிறமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வயோதிப காலத்தில் காணப்படும் எல்லா பலவீனங்களிலிருந்து உம்முடைய அடியார்களை விடுதலையாக்கி நல்ல ஆரோக்கியத்தை, சுகத்தை, நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து ஆண்டவரே நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய கண்ணீரெல்லாம் எங்களை ஆண்டவர் துடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாருங்க ஐயா. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்பை தாரும். அயல் நாடுகளுக்கு சென்று பணி செய்யும்படி பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காய், ஆண்டவர் படிப்பதற்காய் பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுடைய வாஞ்சைகள், விருப்பங்களெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். கற்பத்திய ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பிள்ளைகளுக்கு தயவாய் இறங்கி அப்பா, அவர்களுக்கு ஏற்ற காலத்திலே திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனிக காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கற்பத்தின் ஆண்டவரே கனிகளை ஆண்டவர் தருகிற தேவன் நீர் சுவாமி. அது உம்மால் கிடைக்கிற ஒரு சுதந்திரம். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு தயவாய் இறங்குவீராக. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போட்டு ஏற்ற வேளையில் கற்பத்திற்கு கொடுத்து ஆசீர்வதிங்க ஐயா. பேறுகால நிலைமைக்கு அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கற்பத்திற்கு பூர்ணப்படுத்தி ஏற்ற சுக பிரசவத்தை கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிற ஐயா. இன்னுமாக ஆண்டவரே, என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி உமது பிள்ளை எதிர்பார்த்து உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை நிமித்தமாக வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் நில சம்பந்தமான பிரச்சனைகள் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காக, ஆண்டு வீடுகளுக்கு அடுத்த காரியத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் சுவாமி, இப்படி எத்தனையோ வகையான பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அடைந்து கொடுக்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எனக்கு ஏற்ற நியாயம் கிடைக்கவில்லை சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சரியான பென்ஷன் வரவில்லை, ஆண்டவர் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கும் நன்மை கிடைக்கவில்லை சொல்லி கலங்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. முது பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் எங்களை ஆண்டவர் துடைத்து அப்படி வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முது பிள்ளையுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. விசேஷமாக இந்த ஆராதனை வேலை தாங்க முன் வந்திருக்கின்ற நாசரேத் ஆண்டவரே, பூர்வீக கொண்ட இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அயல் நாடுகளில் பணி செய்து கொண்டிருக்கிற இந்த அருமையான குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற ஐயா. நீங்கள் கொடுத்த கற்பதின்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. உன் பிள்ளைகள் பந்தீச்சில் ஒளிமர கன்றுகளைப் போல் இருப்பார்னு சொல்லி அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இந்த பிள்ளைகள் எல்லைகளெல்லாம் சமாதானமாய் இருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. அப்படி செய்கிற பணிகளும் அப்படி கிருபை இருக்கட்டும். நல்ல சுகத்தையும் பலத்தை நீடித்த சுகவாழ்வையும் உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து அது நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாய் கிரீச்சல் வல்லமையின்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டடிவீராக. இந்த ஆறலுக்கு பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவையிலும் கருத்தை சந்தித்து
நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர் செய்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலே விடுத்து உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதி நீதிகள் விசேஷித்த கடமையுமாக இருக்கிறது. உமது குமாரனின் ஆண்டவர்மை இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களை பூமி அவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தை உமது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டி முதல்வர்களாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவரை தந்திரனரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏகபலியை ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணம் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தும் அல்லாமல் தம் திறமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்ன நினைவு கூறும்படி என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்களார் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உங்களுக்காக நிரசந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி
இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்களுடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்களுக்கு எல்லாவற்றிலும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமகிமையும் என்னென்றைக்கும் உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திருப்பந்தியில் சேருவதற்கு நம்மில் எவ்வளவு வேணும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக ஆண்டவரை நம்மை தகுதிப்படுத்துகிறவர் என்ன என்று நாம் உணர்ந்து நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜையின் கீழ்விலும் துணிக்கைகளையும் பொறுக்கிகளை நாங்கள் பாத்திரலர். ஆனாலும் தேவரே எப்பொழுதும் இறக்க செய்கிற லட்சமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விலைமதியாய சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாய் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் எங்களுக்கு கிருபை செய்தலும். ஆமென். நாம் பிடிக்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாய் சாக்கிரமது விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டாய் நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் யாவரும் சேர்ந்து ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கியிருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர்.
அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவுமாகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றும் உள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருத்தி சிந்தையை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 37 பாமாலை 26 பாடுவோம். நல் மீட்பரே இந்நேரத்தில் வந்த ஆசீர்வாதம் கூறுமேன். கீதம் 37 பாமாலை 26 பாடுவோம்.
பரிசுத்த பிதாவே, இது மகிமையான ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் என் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குடும்பமாய் ஆசீர்வாதத்திற்கு தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வரும் நாட்கள் ஆசீர்வாதம் நிறைவாக தங்கியிருக்கிற நாட்கள் அமைய உதவி செய்யும். ஆண்டுடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக தொடர்ந்து நீரே வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.